செம்ம ஸ்டீப் இது தெரியுதா அப்பா காரோட ஹைட்டு. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வீடியோ பண்ணலாமா? அதே ஒரு ட்ரைவ் போயிட்டு ஒரு செமையான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் வரலான்றதான் பிளானு. வண்டி எடுக்கலாமா? எடுத்து 1 வீக் மேலே ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச ஃபீச்சர் இது ஒன்றுங்க, ரெக்கோ சென்சர். கீ கையில் எடுக்கவே வேணாம், நம்ம பாட்டுக்கு அப்படியே எடுத்து அன்லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று, இது ஆட்டோமேட்டிக்கு அவுட் சைட் டிரைவிங் மிரர். இது எல்லாமே குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் தான். இங்கே ரெக்கோ சென்சரு, அப்புறம் இந்த மிரர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறது, ஓகே, அப்புறம் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு, ஆட்டோமேட்டிக் ஏசி, அப்புறம் சிஸ்டமும் வந்து ஒரு டீசெண்டான ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு வண்டியில். அதை நம்ம கொடுக்குற காசுக்கு ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சரி வாங்க அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ரெடி ஆகிட்டிங்களா? போகலாமா? இதுதாங்க எங்களுடைய அழகிய கிராமம், நாட்டாமங்கலம் கிராமம். பாருங்க எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது ஏரியா. நம்ம காரில் ஒரு இஷ்யூ புதுசாக வருது. எல்லாம் சொன்னது தான் ஆக்சுவலாக. பிரேக் போட்டேன்னா பிரேக்கை போட்டு ட்ரைவ் பண்ணுறேன், சவுண்ட் கேட்குதா? நம்ம பிரேக்லேருந்து ஒரு சவுண்டு வருது. நான் இது வந்து சர்வீஸ் சென்டரில் சொன்னேன், சரி பண்ணி கொடுக்குறோம், க்ளீன் பண்ணுறோம் அது இதுன்னு சொன்னாங்க. பட் எதுவும் அப்டேட் பண்ணல. பட் அதுவே போய்டும் நாங்கள். ஏன்னா இந்த பிரச்சனை என்னோடய ஸ்விஃப்ட்லையுமே இருந்துச்சு. இது ஏரியானால கூட இருக்கலாம், மேபி கொஞ்சம் மண் இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டினா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம்னு நினைக்கிறேன், பட் தெரியலை. மோஸ்ட்லி மழை வராது. குளிர்தே. அந்த மலை ஏறணும், ரிஸ்க்குன்னு சொன்னாங்க மேலே. ஆக்சுவலி ரிட்டர்ன் போகும்போது அந்த பக்கம் போனோன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் கிட்ட தான். பட் ரோடு இது நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக. ஐ மீன் 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் வச்சுக்கோ.
ஓ மை காட், மேலே பாட்டு போட்டிருப்பாங்களா கோயிலில்? கூட்டம் கூட்டமாக போகிறாங்களே. 6 மணிக்கு போட்டால் போடுவாங்க நினைக்கிறேன். மேபி கரெக்டாக 6 மணிக்கு தான் 1 hour. எனக்கு நம்ம வீட்டு மேலேயே அதுதான் பிரச்சனை. செம்ம ஸ்டீப் இது, தெரியுதா? கோப்ரோவில் கண்டிப்பாக தெரியாது, பட் செம்ம ஸ்டீப்பு. மேக்னைட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். இல்லை, இது டர்போ இன்ஜினு, ஸோ ஈஸியாக ஏறிடுன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கலாமா? ஏன் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஜன்னல் திறந்து விட்டு வெளியே பார்த்து என்ஜாய் பண்ண பிடிக்கும், நேச்சுரல் காற்றோட. ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது சொல்கிறேன். வா, க்ரீனாக இருக்குல்ல ஊர், கிளைமேட் அந்த மாதிரி. சம்மர்லாம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிரும், மழையே ப்ரௌனாக இருக்கும். அப்பா, ஃபுல்லாக ரோடெல்லாம் செடி. ஆஹா, இந்த சென்டர் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் சென்டரே ஆகாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இதில் சூப்பராக சென்டர் ஆகும் ஸ்டீரிங். செடி தான், முள் கிடையாது. காரோட ஹைட்டாக இருக்கு. பாருங்க வியூ. Ta-da! Hope you guys like this video. Like, share and subscribe. See you guys in the next video. Bye.